ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோம். மிளகா பஜ்ஜி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 சிட்டிக்கு ஆப்ப சோடா எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பஜ்ஜி மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து முதல்ல தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம். ஒன்றா தண்ணி சேர்த்தாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப திக்காக பிசைஞ்சாலும் கெட்டியாக இருக்கும் மாவு, மேலே ரொம்ப தண்ணியாட்டு இருந்தாலும் கோட் ஆகாது. ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கையில் கலந்து விடுங்க. இந்த பக்குவத்துக்கு மாவு கரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் மிளகாயை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். விதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாவோ 2ஆவோ கட் பண்ணிக்கலாம். இப்படி போடும்போது காரம் கம்மியாக இருக்கும். அப்படியே மிளகாய் சாப்பிட்றலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். உங்கள் விருப்பம் போல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி பொரிச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு மிளகாயை பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். நல்ல மிளகாயில் மாவு கோட்டாகிற மாதிரி நல்லா டிப் பண்ணி போடுங்க. ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிக்கோங்க, அப்போ தான் பொறுமையாக வேகும். ஒரு மிளகாயை பொறுமையாக நல்லா கோட்டாகிற மாதிரி போட்டுக்கலாம். மழை வரும்போது சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு, ஸ்நாக்ஸு, டீக்கு ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷு. எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். நல்லா கோட் பண்ணுங்கள். அவ்வளோதான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் பிடிக்குது, வேகட்டும். ஒரு சைடு வெந்துருச்சு, மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக வேகும். பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம பொரிச்சுக்கலாம். நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூவில் போட்டுக்கலாம். பாக்கி எண்ணெயும் அந்த டிஷ்யூ எடுத்துரும். அடுத்த செட்டும் போட்டுட்டேன், அதையும் திருப்பி போட்டுட்டேன், வேகட்டும். இதையும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க எல்லா பக்கமும். அப்போ தான் ஈவனாக வேகும். இப்போ இதையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.